நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. நாளை டெல்லியில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று காலை விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளார். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நிதி ஆயோக் கூட்டத்திற்காக டெல்லி சென்றுள்ள நிலையில் தற்பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவர் டெல்லி சென்று பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரை சந்தித்த பொழுது அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்காமலே வந்திருந்தார். அது பெரும் பேசும் பொருளானது. இந்த சூழலில் தான் தற்பொழுது 3 நாள் அரசுமுறை பயணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றிருக்கக்கூடிய நிலையில அவர் முதலாவதாக இன்றைய தினத்துல இந்த திட்டத்துல முதல் குடியரசுத் தலைவரை சந்தித்தார். அதன் பிறகு துணை குடியரசுத் தலைவரை சந்தித்த பிறகு தற்பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறார். சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி சென்றிருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் டெல்லி சென்றிருந்த போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகிய இருவரை மட்டுமே சந்தித்திருந்தார். பிரதமருடான சந்திப்பு 10 நிமிடங்களுக்கு குறைவாகவே நீடித்திருந்தது. இந்த நிலையில் அவர் அந்த சந்திப்புகள் எல்லாம் முடித்து விட்டு அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்த்த நிலையில அவர் சந்திக்காமலேயே தமிழகம் திரும்பினார். இந்த சூழலில் மீண்டும் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார். இன்றைய முதல் நாள் பயணமாக குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறார். டெல்லி பயணத்தினுடைய முதல் நாளில் முதல்வர் விஜய் தனது கூட்டணி கட்சிகளை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அந்த சந்திப்பானது தற்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவரான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாகவே முதலமைச்சர் அல்லது ஒரு முக்கிய பிரமுகர்கள் அரசு முறை பயணமாக செல்கிறார்கள் என்றால் ஒரு அரசு பயண திட்டங்கள் வகுக்கும், அது பத்திரிகை செய்தியாக வெளியிடுவார்கள். ஆனால் முதலமைச்சருடைய பயண திட்டம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக சொல்லவில்லை என்றும் கூட கட்சி வட்டாரங்கள் கூறுகிற வகையில இன்று அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. முதலாக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்தித்திருக்கிறார். அடுத்ததாக சிபிஐ கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைப்பதற்காக, பெரும்பான்மை நிரூபிப்பதற்காக முதலாக ஆதரவு தெரிவித்தது காங்கிரஸ். நிபந்தனைகளோடு காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்த பொழுது அவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை சந்திக்காமலே கடந்த பயணத்தில் அவர் தமிழகம் திரும்பியிருந்தார். அதே போல கேரளா, கர்நாடகா முதலமைச்சர்கள் பொறுப்பேற்கும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கும் முதலமைச்சர் பங்கெடுக்காமலே இருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. நாளைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுக்கிறார். இந்த சூழல்ல அவர் வீடு திரும்பும் பொழுது 12ஆம் தேதி அவர் கர்நாடகா செல்லவும் திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பயண திட்டத்தின் 2ஆம் நாள்ல டெல்லியில் நடைபெறக்கூடிய நிதி ஆயோக் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். இந்த கூட்டம் காலையிலே தொடங்கினாலும் தமிழக முதல்வர் பிற்பகல் நடைபெறும் அமர்வில் கலந்து கொள்ள போகிறார். அதே போல காலையில் கூட்டணி கட்சி தலைவர்களான விடுபட்ட சந்திப்புகள் ஏதேனும் இருந்தால் அவற்றையும் நிறைவு செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான நேரமும் மற்றும் பயண திட்டமும் வகுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களை தற்பொழுது சந்தித்திருக்கிறார். அதாவது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களான சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.
நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163